ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நம்மளுடைய உடலில் யோகாவும் மெடிடேஷனும் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ நம்ம வந்துட்டு யோகா மெடிடேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது பிரபஞ்சத்தோட நம்மளால் கனெக்ட் ஆக முடியுமா சார்? கண்டிப்பாக யோகாவும் மெடிடேஷனும் இல்லாமல் இருக்கக்கூடாது தான். ஏன்னா யோகா நம்மளுடைய உடலை பாதுகாக்குது, மெடிடேஷன் நம்ம மனதை பாதுகாக்குது. ஏன்னா சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. நம்ம எவ்வளோ சம்பாரிச்சா கூட அதை அனுபவிக்கிறதுக்கு உடம்பு வேணும். அதை நம்மளை கட்டி காத்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு மனசு வேணும். அப்போ மனசும் உடலும் சேர்ந்தது தான் செய்யக்கூடியது தான் யோகாவும் மெடிடேஷன். மெடிடேஷனை பற்றி முதல்ல சொல்கிறேன். மெடிடேஷனுங்கிறது எல்லோரும் நினைக்கிற போல் அது கொஞ்சம் டஃப்பானது அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். டஃப்பு கிடையாது, அதுதான் ஈஸி. எல்லாமே உலகத்தில் ஈஸிங்க. அதுக்கு பயிற்சின்னு ஒன்று இருந்தாவே ஈஸி தான். கண்டிப்பாக சார். அதுக்கு முன்னாடி நீங்கள் முயற்சின்னு ஒன்று பண்ணால் போதும். அது ரொம்ப முக்கியம். அதனால் அதுக்கு அவங்களுக்கு ஈஸி. இப்போ நீங்கள் ஃப்ளைட்டு ஓட்டுறது கஷ்டமாக, தெரியாதவங்களுக்கு கஷ்டம், தெரிஞ்சவங்களுக்கு அது ஒன்றும் பெருசு இல்லை, ஹாயாக உட்காந்து போயிட்டே இருக்கலாம். அது மாதிரி மெடிடேஷனுங்கிறது எல்லோரும் நினைக்கிறது என்னால் அது முடியாது போல் நினைக்கிறீங்க. அது மெடிடேஷன்லாம் என்ன அதுக்கு பெரிய இதுக்கெல்லாம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சிம்பிளாகவே சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஸு உள்ள உலகம் அது விடுங்க, அது மாறி போயிடுச்சு, இனி மாற்ற முடியாது. உலகன்றது இதை நோக்கி தான் பயணிக்கிறோம். இன்னும் அடுத்த ஜென்ரேஷன் இதோட இப்படியே போகுமா, இதோட இன்னும் வேறு லெவலுக்கு போகுமான்னு கூட தெரியல. ஆமாம் சார். இப்போவே வீட்டில் இருக்கிற சிலர் இப்படி சொல்லி நான் கேள்விப்படுறேன், பக்கத்தில் பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, கூட பிறந்தவங்களும் பெற்றவங்களும் எல்லாருக்கிட்டையும் தூரமாக இருக்கும், ஏன் கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், அது என்கிட்ட ஆறுதலாக பேசுது அப்படின்றாங்க. ஒரு உயிருள்ள மனுஷர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டது போக உயிரற்ற ஒரு செயலிக்கிட்ட பகிர்ந்துக்கிற உலகம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க மன ரீதியாக எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுதான் சில சினிமா படத்துக்காக பேசிக்கிட்டே இருப்பான். யார்கிட்ட பேசுகிறான்னு பார்த்தா செவுத்துக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருப்பாங்க, கண்ணாடிட்டு. அந்த சூழ்நிலை அடுத்த கட்டத்துக்கு போயிருமோன்னு இருக்குது. போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் நம்ம ப்ரோக்ராமில் சொல்ல வரோம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஆமாம், நீங்கள் உங்கள் வேலையில் பிஸியாக இருந்தப்போ மீதி நேரம் அந்த யோகா மெடிடேஷன் பண்ணிங்க. ரொம்ப நேரம்லாம் வேண்டாம்மா, நீங்கள் நினைக்க மணிக்கணக்கெல்லாம். இந்த மெடிடேஷன் இப்போ சொல்ல போகிறோம் பாருங்க. என்னால் மெடிடேஷன் பண்ணுறது எப்படின்னு தெரியல, இந்த சொல்லித்தரேன் ஈஸியாக. ஒரு லெமன் ஃபுல்லாக ஒரு முழு லெமன் கையில் எடுத்துக்கோங்க. அந்த லெமன் பச்சையாகவும் இல்லாமல் மஞ்சளாகவும் இல்லாமல் க்ரீன்லேருந்து எல்லோவுக்கு கன்வெர்ட் ஆகுறது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற இதில் இருக்குது. அதை எடுத்து கையில் வச்சுக்கணும். இப்படி லெமன் எடுத்துக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிறேன். ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கிறேங்க, அங்கே வைங்க. இந்த லெமனை கையில் வச்சுக்கிட்டு தீபத்தையே பாருங்கள். நீங்கள் வேறு மெடிடேஷன்றது இது ஒரு விதமான மெடிடேஷன், தீப மெடிடேஷன். இது வேறு விதத்தில் இருக்கும். இது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் சார் இந்த தீப மெடிடேஷன்? அதுக்கு தான் சொல்ல போகிறேன். அப்படியே கை வச்சுட்டு உட்காடுறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே 1000, 2000, 10,000 கவலை இருக்கும். அது தேவையானது இருந்தாலும் இருக்க தான் செய்யும், தேவையற்றது தான் நிறைய இருக்கும். நமக்கு தேவையானது கம்மியாக இருக்கும், தேவையில்லாதான் நிறைய இருக்கும். அதெல்லாம் வெளியே போகணும், மனசு சந்தோஷமாக இருக்கணும். அப்படியே அந்த தீபத்தை அப்படியே பாருங்கள். பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஒருவேளை நீங்கள் தேவையானது பேசணும் கொள்ளணுன்னாக்கா ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அது வரைக்கும் பேச வேண்டாம், அதையே பார்த்துக்கிட்டே உட்காருங்க. 10 நிமிஷம் ஆனவுடனே உங்கள் தேவை என்னவோ அதை சொல்லுங்கள். இது உண்மையை சொல்லணும் அப்படின்னாக்காவே பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் இல்லையா. இந்த பிரபஞ்சத்தை நம்ம கண்ணால் பார்க்குறோம். எங்கேருந்து பிரபஞ்சன்றது தான், அதில் நம்ம என்னத்தை போய் நேராக கனெக்ட் ஆகுறது. இப்போ நான் சொல்கிறது பிரபஞ்சத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறை சொல்லித்தரேன். பிரபஞ்சத்தோடு நம்ம எப்படி கனெக்ட் ஆகுறது அப்படியே பார்க்குறீங்க, அப்படியே வைக்கிறீங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் ஆனவுடனே நீங்கள் பேச ஆரம்பிங்க. எனக்கு இது வேணும், எனக்கு இது கிடைக்கணும், எனக்கு இது நடக்கணும் அப்படியே சொல்லுங்கள். திருப்பி ஒரு 10 நிமிஷம் கழித்து ரிப்ளை கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு அசரீரியாவோ இல்லை ஒரு நம்ம மனசில் உணர்கிற மாதிரியான ஒரு பதில் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஆனால் இருக்கும்போது யாரும் இருக்க வேண்டாம். நீங்கள் லெமனு தீபம் தான் அந்த இடத்துல நிசப்தமாக இருக்கணும். அது போகும், 1/2 hour போகும், 1 hour கூட போகும். ரொம்பவும் போக வேண்டாம். ரொம்ப நேரம் போக அப்படின்னா நீங்கள் தாங்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது அதாவது இது
இந்த இந்த மெடிடேஷன் வந்துட்டு ஒரு மிக சக்தி வாய்ந்தது இது. ஏன்னா பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு இதை உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். எவ்வளோ நேரம் பண்ணலாம் சார் இது? நான் இப்போ சொல்கிறது 1 hour ரொம்ப ஜாஸ்தி. 1 hour கூட தேவையில்லை. 1/2 hour அதோட நிப்பாட்டிக்கிங்க. ரொம்ப ஓவராக போயிடுச்சுனாக்கா டைம் ரொம்ப எடுக்க பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதில் கனெக்ட் ஆகிடுவீங்க. அப்புறம் நீங்கள் வெளியே வர்றது கஷ்டம். அப்படி கனெக்ட் ஆகிட்டு அதுலேருந்து உங்களை வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். 1 முறை செய்யுங்க, 2 முறை செய்யுங்க, மொத்தத்துக்கும் 3 சார். இதை வந்துட்டு மாதம் ஒரு முறைக்கு இன்னொரு முறை கேப் நிறைய விடணும். கேப்னா நம்பர் ஆஃப் டேஸே அதிகமாக இருக்கலாம். அப்படின்னா இப்படி கூட சொல்லிக்கலாம், மாதத்துக்கு 1 முறை கூட செய்யலாம். மாதத்துக்கு 1 முறை, அவ்வளோதான். அதுக்கு மேலே செய்யக்கூடாது. டெய்லி செய்யக்கூடாது, வாரம் வாரம் செய்யக்கூடாது. மந்த்லி ஒன்ஸ் பண்ணாவே போதும். சும்மா உங்கள் பாடி உங்களை சுற்றி இருக்கிற ஆறா வேறு லெவலில் வேலை செய்யும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதான் மெடிடேஷன். ஒன்றுமே பயப்பட வேண்டாம். வழக்கமாக உள்ள மெடிடேஷன் எல்லாம் சொல்லிக் கொடுக்குற மெடிடேஷன் எல்லாம் சுப்ரியர். இதெல்லாம் ஒரு பெரிய மகான்கள் செய்யக்கூடிய மெடிடேஷன் இது. அதான் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு மெடிடேஷன் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ மெடிடேஷன் கட்டாயம் செய்யணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. தாராளம் ஒரு மெடிடேஷன் வந்து 1 மாதத்துக்கு தாங்கும். அடுத்த மாதம் போதும். அவ்வளோ பவர் இதில் அப்படியே போகும் ஆச்சுங்களா. யோகாவில் வந்துட்டு எல்லாம் முத்திரை தான். அது ஒன்று நீங்கள் அந்த யோகாவை கற்றுக்கிட்டு அது நம்ம உடலை காப்பாற்றுது. நிறைய பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து முன்னெல்லாம் வந்து ஒரு நம்ம எஜுகேஷன் மாதிரி என்னங்க பிஏ, பிகாம், பிஎஸ்சி, எம்ஏ, எம்காம், எம்சி, அப்புறமா இப்படி சொல்லிட்டு போயிடலாம். பிஏனா எம்ஏ, பிகாம்னா எம்காம், பிஎஸ்சினா எம்எஸ்சி, இன்ஜினியரிங், டாக்டர், ஒரு விரலொட்டு என்ற அளவுக்கு தான் இருந்தது. இன்றைக்கி பிஏன்னு எடுத்தாவே 100 பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் பிஏ கம்ப்யூட்டரு, பிஏ டெக்னாலஜி, பிஏ சயின்ஸு, இன்னமும் இருக்குது. 100 கைண்ட் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்குது. எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா 1000 கணக்கு இருக்கும் போல இருக்குது. யோகாவும் அப்படியே தான், முத்திரையும் அதே தான். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு அப்பப்போ தேவையானது எதுவோ அதை மட்டும் டெய்லி ஒரு 10 நிமிஷம் கால் ஓவர் பண்ணுங்கள். நான் சொல்ல வந்தது என்னன்னாக்கா அதெல்லாம் சொல்லிவிட்டு அதேமாதிரி டிசீஸும் அதே தான். அதை தான் சொல்ல வந்தேன். குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்குது. வயிற்று வலிங்க, ஜுரம், ஃபீவர் அடிக்குதுங்க, இப்படி ஒரு 4-5 ஐட்டம் தான் இருக்குது. இதுதான் எல்லாத்துக்கும் திருப்பி ரிப்பீட்டடாக போகும். டாக்டர்கிட்ட போனாலும் முன்னெல்லாம் அதை தான் சொல்லுவாங்க எல்லோரும். உனக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அவ்வளோதான். இதுதான் கேள்வி, இவ்வளோ தான் போயிட்டுருக்கும். இன்றைக்கி புது வியாதிகள், புது டிசீஸு எங்கெங்கெந்தெல்லாம் வருது, எப்படிலாம் வருதுன்னு அவங்களுக்கும் தெரியல. ஆட்டி வச்சு வீட்டை விட்டு வெளியே போக முடியாத அளவுக்குலாம் டிசீஸ் பண்ணிடுச்சு இல்லையா? அவங்களுக்கும் தெரியல, வந்தவங்களுக்கும் தெரியல. இது ஒவ்வொன்றும் புதுசாக வருது, புதுசாக ஆராய்ச்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போது டிசீஸு நிறைய வந்ததுக்கு அதை போக்குறதுக்கு மெடிசன்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு ஒரே சிறந்தது யோகா தான். அந்த யோகாலே பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பிரான்ச்சஸ் நிறைய இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று இருக்குது. சில பேருக்கு பிடிச்சிக்கிச்சு அங்கே ஒன்றும் இல்லை, யோகா பண்ணுங்க, முடிஞ்சு போயிடும். எல்லாத்துக்குமே இருக்குது. நான் மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அது வந்து நீங்கள் யோகா அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க ஈஸியாக சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பண்ணுவேன், ரெகுலராக ஒழுங்காக பண்ணுறது இல்லை, பண்ணுவேன் நல்லா. நான் கிட்டத்தட்ட யோகா வந்து ஒரு 40 வருஷமாக பண்ணுறேன். ஆனால் ரெகுலராக பண்ணணும், டைம் இல்லை, அதனால் பண்ணலை. மாஸ்டர் வீட்டுக்கு வந்து தான் சொல்லி கொடுப்பாங்க. இதோட ஒழுங்காக பண்ணணும். அவங்களே சொல்லுவாங்க, சார் நீங்கள் கேப் விட்டு பண்ணுறீங்க, பர்ஃபெக்ஷன் இருக்குது உங்கள்கிட்ட இருக்குன்னுவாங்க. அது நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நானே பண்ணிக்கிறது தான். அப்போ ஒரு சின்னதாக குட்டியாக பண்ணிக்கிடுவேன். மெனக்கிட மாட்டேன், டைம் இல்லை எனக்கு. உலகம் ஃபுல்லாக அத்தனை பேருக்கும் நம்ம பார்க்குறோம், பதில் கொடுக்குறோம், பேசிக்கிட்டே இருக்கும்போது டைம் இல்லை. ஆசை தான், ஆனால் டைம் இல்லை. ஆனால் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். பேசிக்கிட்டே இருந்தால் கூட ஒரு பக்கம் அது ஓடிக்கிட்டே இருக்கும். சின்னதாக செய்வேன். அதனால் யோகா அவசியம் செஞ்சு ஆகணும், கற்றுக்கிட்டாகணும். அது உங்களை பாதுகாக்கிறதுக்கு. உங்கள் உடலுங்கிறது சுவர். அது சரியாக இருந்தால் தான் சித்திரம் நீங்களே வரைஞ்சிக்க முடியும். கண்டிப்பாக உங்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும், கேள்வி கேட்டால் மட்டும் போதாது, அதை வாழ்ந்து ஆகணும். அதுக்கு வந்து யோகா மெடிடேஷன் இருந்தால் தான் வாழ முடியும். நிச்சயமாக சார். ஏன்னா அது வந்து ஒரு மனுஷனுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆக்குது அப்படின்றத தாண்டி நமக்கே நம்ம மேலே ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் சார். ஏன்னா நானும் இப்போ ரீசன்ட் டேஸாக அதை வந்து பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கே அந்த ஃபீல் வந்து நல்லா கிடைக்கிது. அப்படின்றப்போ மெடிடேஷனும் யோகாவும் நம்ம எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்தாலும், எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தாலும், நம்ம மனசு இதை தான் நினைக்கணும், இப்படி தான் நம்ம போகணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டை வந்து நமக்குள்ளே புகுத்து கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி உள்ளது ஒரே டென்ஷன், பரபரப்பு ஆகும்ன்ட்டு இருக்கிறோம்.
யோகாவில் வந்து மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறது எது? யோகா மெடிடேஷன் சொல்கிறது என்ன தெரியுமா? கான்சன்ட்ரேஷன். ஒரு மனிதனுக்கிட்ட கான்சன்ட்ரேஷன் செய்ய முடியுது, செய்ய தெரியுது அப்படின்னாக்கா அவங்களால செல்ஃப் கண்ட்ரோல் அவங்ககிட்ட இருக்கும். செல்ஃப் கண்ட்ரோல் இன்றைக்கி தேவைப்படுது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து நம்ம மனசை நமக்குள்ளேயே அதை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டானதெல்லாம் தேவைப்படுது. அப்போது யோகா முக்கியமாக, மெடிடேஷன் முக்கியமாக? யோகாவும் முக்கியம், மெடிடேஷன் முக்கியம். நீங்கள் நினைக்கிறது எல்லாமே முக்கியம். அதை விட இது ரொம்ப முக்கியம். எல்லோரும் செய்யுங்க, உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. கண்டிப்பாக சார். இந்த ஒரு பதிவு வந்து நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில் எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ முறையிட்டு எந்த கேள்விக்கும் எனக்கு விடை கிடைக்கலன்றவங்களுக்கு நீங்கள் சொன்ன இந்த தீபம் மெடிடேஷன், அதுக்கப்புறம் யோகாவும் வந்து கை கொடுத்து அவங்களுக்கான வாழ்க்கைக்கான விடைகளை கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.